வணக்கம் நேயர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். விமானங்களில் அதிவேக இன்டர்நெட், ஐரோப்பிய நிறுவனங்களின் ஸ்டார்லிங்க் அதிரடி. ரொமேனியாவில் மின்சார வாகன கட்டணம் உயர்வு, ஐரோப்பாவிலேயே மிக அதிக விலை என தகவல். தெற்கு முன்னணியில் ரஷ்யாவின் முன்னேற்றத்தை தடுக்க உக்ரைன் படைகள். ஐரோப்பாவில் இளைஞர் வேலையில்லா திண்டாட்டம், கல்வி இடைவெளியால் நாடுகள் திணறல். ஸ்பெயினிலிருந்து கிளாஸ்கோ சென்ற ஜெட் 2 விமானம் நடுவானில் அவசர நிலை பிரகடனம், பிரிஸ்டலில் தரையிறக்கம். உக்ரைன் மீது ரஷ்யா கடும் தாக்குதல், அவசரமாக பறந்த நேட்டோ போர் விமானங்கள். 2026ஆம் ஆண்டுக்குள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் டிஜிட்டல் அடையாள அட்டை. பெல்ஜியத்தில் கால்பந்து ரசிகர்கள் அடிதடி, பேருந்துகள் சேதம், போலீசாருடன் கடும் வாக்குவாதம். இனி விரிவான செய்திகள். எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள் இணைய சேவையை வழங்க ஐரோப்பாவின் முன்னணி விமான நிறுவனங்கள் ஆர்வம் காட்டி வருகின்றன. ஏர் பிரான்ஸ் நிறுவனம் 2025 முதல் தனது அனைத்து விமானங்களிலும் இந்த அதிவேக இலவச இணைய வசதியை வழங்கப் போவதாக அறிவித்துள்ளது. துருக்கி ஏர்லைன்ஸ் மற்றும் ஏர் பால்டிக் போன்ற நிறுவனங்களும் பயணிகளுக்கு தடையற்ற வைஃபையை வழங்க ஸ்டார்லிங்குடன் ஒப்பந்தம் செய்துள்ளன. இந்த தொழில்நுட்பம் மூலம் நிலப்பரப்பில் கிடைப்பது போன்றே மிக வேகமான இணையதள வசதியை பயணிகள் நடுவானிலும் அனுபவிக்க முடியும். அதே சமயம் லுப்தான்சா போன்ற சில நிறுவனங்கள் இன்னும் பழைய தொழில்நுட்பங்களையே நம்பியுள்ளன அல்லது மாற்றத்திற்கு தயக்கம் காட்டுகின்றன. எதிர்காலத்தில் விமான பயணங்களில் பொழுதுபோக்கு மற்றும் அலுவல் பணிகளுக்காக அதிவேக இன்டர்நெட் என்பது ஒரு முக்கிய அங்கமாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரொமேனியாவில் மின்சார வாகன கட்டணம் உயர்வு, ஐரோப்பாவிலேயே மிக அதிக விலை என தகவல். ஐரோப்பிய நாடுகளில் மின்சார வாகனங்களுக்கான அதிவேக மின்னேற்ற கட்டணம் ரொமேனியாவில் மிக அதிகமாக உள்ளதாக புதிய அறிக்கை கூறுகிறது. மற்ற ஐரோப்பிய நாடுகளுடன் ஒப்பிடும்போது ரொமேனியாவில் மின்சார வாகன உரிமையாளர்கள் ஒரு கிலோவாட் ஹவர் மின்சாரத்துக்கு பெரும் தொகையை செலவிட வேண்டியுள்ளது. பெட்ரோல் மற்றும் டீசல் விலைக்கு இணையாக மின்சார கட்டணம் உயர்ந்து வருவது எலக்ட்ரிக் வாகன பயன்பாட்டாளர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மின்சார கட்டமைப்பு மற்றும் பராமரிப்பு செலவுகள் காரணமாக இந்த விலையேற்றம் ஏற்பட்டுள்ளதாக துறை சார்ந்த நிபுணர்கள் விளக்குகின்றனர். கட்டண உயர்வு காரணமாக மக்கள் சுற்றுச்சூழலுக்கு உகந்த மின்சார வாகனங்களுக்கு மாறுவதில் தொய்வு ஏற்பட வாய்ப்புள்ளதாக அஞ்சப்படுகிறது. இத்தகைய விலை உயர்ந்த மின்னேற்ற கட்டணங்களை குறைக்க அந்நாட்டு அரசு தலையிட வேண்டும் என வாகன உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தெற்கு முன்னணியில் ரஷ்யாவின் முன்னேற்றத்தை தடுத்த உக்ரைன் படைகள். உக்ரைனின் தெற்கு பகுதியில் ரஷ்ய படைகள் மேற்கொண்டு வந்த தீவிர முன்னேற்றத்தை உக்ரைன் ராணுவம் வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தியுள்ளது. கடும் மோதல்களுக்கு மத்தியிலும் தனது தற்காப்பு அரண்களை வலுப்படுத்தி ரஷ்யாவின் ஊடுருவலை முறியடித்துள்ளதாக உக்ரைன் தரப்பு தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் ரஷ்யாவின் பல ராணுவ வாகனங்கள் மற்றும் ஆயுத தளவாடங்கள் அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. உக்ரைன் படைகளின் இந்த அதிரடி தற்காப்பு நடவடிக்கை போர்க்களத்தில் அவர்களுக்கு ஒரு முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. வான்வழி தாக்குதல்கள் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களுக்கு மத்தியிலும் உக்ரைன் வீரர்கள் தங்கள் எல்லைகளை பாதுகாப்பதில் உறுதியாக உள்ளனர். எனினும் ரஷ்யா தனது படைகளை மீண்டும் ஒருங்கிணைத்து அடுத்த கட்ட தாக்குதலுக்கு தயாராகி வருவதால் அந்த பகுதியில் பதற்றம் நீடிக்கிறது. ஐரோப்பாவில் இளைஞர் வேலையில்லா திண்டாட்டம், கல்வி இடைவெளியால் நாடுகள் திணறல். ஐரோப்பாவின் பல நாடுகளில் இளைஞர்களிடையே வேலையில்லா திண்டாட்டம் மற்றும் கல்வி தகுதி குறைபாடு ஆகியவை பெரும் பொருளாதார சவாலாக உருவெடுத்துள்ளன. ஸ்பெயின், கிரீஸ் மற்றும் இத்தாலி போன்ற தெற்கு ஐரோப்பிய நாடுகளில் இளைஞர் வேலையின்மை விகிதம் மிக அதிகமாக உள்ளது. கல்வி நிறுவனங்களில் கற்பிக்கப்படும் பாடங்களுக்கும் தற்கால தொழில் நிறுவனங்களின் தேவைக்கும் இடையே உள்ள பெரிய இடைவெளியே இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. முறையான தொழிற்பயிற்சி மற்றும் தொழில்நுட்ப கல்வி இல்லாததால் பட்டம் பெற்ற இளைஞர்களும் வேலை தேடுவதில் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். இந்த நிலை தொடர்ந்தால் ஐரோப்பிய நாடுகளின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமூக கட்டமைப்பு பாதிக்கப்படும் என நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இளைஞர்களுக்கு தேவையான திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்கவும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் ஐரோப்பிய ஒன்றியம் புதிய திட்டங்களை வகுத்து வருகிறது.
ஸ்பெயினிலிருந்து கிளாஸ்கோ சென்ற ஜெட் 2 விமானம் நடுவானில் அவசர நிலை பிரகடனம், பிரிஸ்டலில் தரையிறக்கம். ஸ்பெயினின் அலிகாண்டே நகரில் இருந்து ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவிற்கு பயணித்த ஜெட் 2 நிறுவனத்தின் LS-178 விமானம் பிப்ரவரி 19 அன்று நடுவானில் அவசர நிலையை அறிவித்தது. விமானத்தில் பயணித்த ஒருவருக்கு உயிருக்கு ஆபத்தான மருத்துவ அவசர நிலை ஏற்பட்டதை அடுத்து விமானிகள் சர்வதேச அபாய குறியீட்டை பயன்படுத்தினர். ஆங்கில கால்வாயை கடந்து கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்ததால் விமானம் உடனடியாக தனது பாதையை மாற்றி இங்கிலாந்தின் பிரிஸ்டல் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கியது. பிரிஸ்டல் விமான நிலையத்தில் தயார் நிலையில் இருந்த மருத்துவ குழுவினர் பாதிக்கப்பட்ட பயணியை உடனடியாக மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். உக்ரைன் மீது ரஷ்யா கடும் தாக்குதல், அவசரமாக பறந்த நேட்டோ போர் விமானங்கள். உக்ரைன் தலைநகர் கியூ மற்றும் அதன் எல்லைப் பகுதிகள் மீது ரஷ்யா இன்று பயங்கர ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியது. இந்த தாக்குதல் நேட்டோ அமைப்பில் உள்ள போலந்து நாட்டின் எல்லைக்கு மிக அருகில் நிகழ்ந்ததால் பெரும் பதற்றம் உருவானது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலந்து மற்றும் நேட்டோ நாடுகளின் போர் விமானங்கள் வான்வெளியில் அவசரமாக பறக்க விடப்பட்டன. தனது வானெல்லையை பாதுகாக்கவும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் போலந்து ராணுவம் இந்த நடவடிக்கையை எடுத்தது. பாதுகாப்பு காரணங்களுக்காக போலந்தின் முக்கிய விமான நிலையங்களில் சிவில் விமான போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. தற்போது நிலைமை தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் எல்லையில் ராணுவம் தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்குள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் டிஜிட்டல் அடையாள அட்டை. ஐரோப்பிய ஒன்றியம் தனது உறுப்பு நாடுகளில் வசிக்கும் குடிமக்களுக்காக டிஜிட்டல் அடையாள வாலெட் திட்டத்தை 2026க்குள் அறிமுகம் செய்ய உள்ளது. இதன் மூலம் மக்கள் தங்களின் ஓட்டுநர் உரிமம், பாஸ்போர்ட் மற்றும் கல்வி சான்றிதழ்களை ஸ்மார்ட் போன்களிலேயே பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள முடியும். அரசு சேவைகள், வங்கிக் கணக்கு தொடங்குதல் மற்றும் ஆன்லைன் பரிமாற்றங்களுக்கு இந்த டிஜிட்டல் ஐடி முதன்மையாக பயன்படுத்தப்படும். பயனர்களின் தரவு பாதுகாப்பு மற்றும் தனியுரிமைக்கு இந்த திட்டத்தில் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக ஐரோப்பிய ஆணையம் தெரிவித்துள்ளது. பிசிக்கல் கார்டுகளை எடுத்து செல்லும் சிரமத்தை குறைக்கவும் நிர்வாக பணிகளை வேகப்படுத்தவும் இந்த மாற்றம் கொண்டு வரப்படுகிறது. 2026ஆம் ஆண்டிற்குள் அனைத்து உறுப்பு நாடுகளும் இந்த டிஜிட்டல் வாலெட் வசதியை தங்கள் குடிமக்களுக்கு வழங்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பெல்ஜியத்தில் கால்பந்து ரசிகர்கள் அடிதடி, பேருந்துகள் சேதம், போலீசாருடன் கடும் மோதல். பெல்ஜியத்தில் நடந்த கால்பந்து போட்டியின் போது ஸ்பெயினைச் சேர்ந்த அத்லெட்டிக் கிளப் ரசிகர்கள் அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரிகளுடன் மோதலில் ஈடுபட்டனர். இந்த வன்முறையின் போது ரசிகர்கள் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்துகளை தாக்கி பெரும் சேதத்தை ஏற்படுத்தினர். நிலைமையை கட்டுப்படுத்த முயன்ற போலீசார் மீது கற்கள் மற்றும் பாட்டில்களை வீசி ரசிகர்கள் தாக்குதல் நடத்தியதால் பதற்றம் உருவானது. கலவரத்தில் ஈடுபட்ட பல ரசிகர்களை பெல்ஜிய காவல்துறையினர் கைது செய்துள்ளதோடு பொது சொத்துக்களை சேதப்படுத்தியதற்காக வழக்கு பதிவு செய்துள்ளனர்.